40 ஆண்டுகளாகவே இந்தியன் ரேர் எர்த் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் மூலமாக ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தது இப்போ பெரிய அளவுக்கு விரிவாக்குவதற்கு திட்டத்தோடு வராங்க. அதனால தான் கனிமவள பாதுகாப்புக்காக அது எதிர்ப்பு கூட்டமைப்பு என்று சொல்லி இந்த கன்னியாகுமரியின் சேவியர் வந்திருக்காரு, ஒரு கூட்டமைப்பாக செயல்படுறாங்க. அது ஏற்கனவே டங்ஸ்டன் எப்படி சென்னை மதுரை பக்கம் மேலூரில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தமிழக அரசு தீர்மானம் கொண்டாடிச்சோம், நிறுத்திச்சோம் ஒன்றிய அரசின் திட்டத்தை. அதே போல் கன்னியாகுமரியில் இந்த குறிப்பிட்ட கனிம வளத்தை எடுப்பது என்பதன் மூலம் புற்றுநோய் அந்த பகுதி பூரா மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதை தடுப்பதற்கான முயற்சியிலையும் தமிழக அரசும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளும் சரி, ஒன்றிய அரசினுடைய இந்த அணுகுமுறையில் விவாதிக்கப்பட்டு அதை எப்படி நிறுத்துவது, எப்படி புற்றுநோயை வரவிடாமல் தடுப்பது, மக்களை பாதுகாப்பது என்ற அக்கறைக்கு செல்ல வேண்டும்.